இந்த மெசேஜ் தான். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு செய்தி விசுவாசத்தை பற்றி பார்த்து தொடங்கலாம். மத்தேயு 6:30 வசனம். 30 மட்டும். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இசப்பா இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, விசுவாசம் இல்லாதவங்களுக்கு தான் அடுத்த நாளைக்கான கவலை வரும். கவலைப்படாதிருங்கள். ஏசப்பாவோட கட்டளைகள் பார்த்தோம்னா ஒரு 72 கட்டளை வரும் இந்த காஸ்பல், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதில் 72ல் இது ஒரு முக்கியமான கட்டளை. என்னன்னா, கவலைப்படாதிருங்கள். நிறைய பேர் சோரம் போகிறது, வீணாக போகிறது எதனாலன்னா கவலைப்படுறதுனால தான். எதுவுமே இல்லாட்டி சும்மாவே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு லாஜிக்கான ரீசனே இருக்காது. அவங்க இருதயத்தில் எப்பவும் எதையாக குறித்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நோய் வந்த பிறகு எல்லா கவலையும் மறைஞ்சிரும், அந்த நோய் மட்டும் கவலையாக இருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் ஏசப்பா தெளிவாக சொல்கிறது என்னது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், நீதியை தேடணும். அதை பண்ண நாம் கவலைப்பட்டதுனால கருப்பை வெள்ளையாக்க முடியாது, ஒரு முழம் கூட்ட முடியாதுன்றாரு. அதனால் கவலைப்படுறது தான் சீஷருக்காக இருந்தாலும் சரி, உலகத்தானுக்கும் சரி, ஒரு இடர்கள் கவலைப்படுறது. இது ஒரு பெரிய அசுத்தாவி. அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வரணும். ஆமாம். அடுத்தது ஏன்னா கவலை எப்படி வருதுன்னா, மத்தேயு 8:26. பயத்தினால தான் கவலை வருது. பயத்தினால என்ன ஆகுது? விசுவாசம் போகுது. சொல்றாரு, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி. அப்போ எதுக்கு அவிசுவாசம் வருது நமக்குள்ள? பயப்படுறனால. உண்மையான விசுவாசம் இருக்கிறப்ப அங்கே பயம் இருக்காது. இந்த பழைய ஏற்பாடு வசனம் ஒன்று இருக்கு, நீதிமான் பதறான். என்னதான் துர்ச்செய்தி என்ன வந்தாலும் அங்கே ஒரு அசைவு இருக்காது. ஏன்னா ஏசப்பா மேலே நம்ம கட்டப்பட்டாதான் அந்த ஒரு அசைவு, ஒரு பதறல் இருக்காது. உறுதியான விசுவாசத்தோட இருக்க முடியும். அந்த சுயத்தோடையும் உலகத்தோடையும் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கப்ப தான் நமக்கு அந்த ஒரு ஷேக் வருது. அதனால் பயத்தை எடுத்தோம்னா விசுவாசத்தில் உறுதியாக பெருகலாம். ஆமாம். அடுத்தது அப்போஸ்தலர் 13:48. அப்போஸ்தலர் 13:48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஏசப்பா காஸ்பலில், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல தெளிவாக சொல்ல வருது ஒரே விஷயம், விசுவாசிக்கணும். விசுவாசித்தா நீ தேவனுடைய மகிமை காண்ப, விசுவாசித்தனா நித்திய ஜீவனை பெறுவ. இப்போ எல்லாத்துக்கும் அல்டிமேட் என்னது? விசுவாசிக்கணும். அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னது? 100% ஏசப்பாவை விசுவாசிக்கணும். அதான் இங்கே வசனம் தெளிவாக இருக்குது. அப்போஸ்தலர் 13:48 நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஏசப்பா யோவான் 10 சொல்வார், என் நாடுகள் அல்லாதவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. அப்போது நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள்ட்ட நம்ம போய் ஏசப்பாவை பற்றி சொல்லணும்னு ஏசப்பாட்ட ஜெபிக்கணும். ஏன்னா நம்மளோட உழைப்பும் வீணாகக்கூடாது. அதனால் ஏசப்பாட்ட ஜெபிச்சுட்டு, யார் நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட எங்களை அனுப்புங்க. அவங்க நித்திய ஜீவனை சத்தியத்தை கண்டடையணும். ஏன்னா அவங்களுக்கு தான் உணர்வுள்ள இருதயம் இருக்கும். சிலவங்க அசட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆமாம். அடுத்தது அதே 13:39. அப்போஸ்தலர் 13:39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ
விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான். அதான் ஏசப்பா சொல்றாரு யோவான் 1:17, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் உண்டாச்சு. நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியம் இயேசுவின் மூலமாக உண்டானது. இப்போ நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்னது? மார்க் 1:15 சொல்லியிருக்கு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. இப்போ சர்ச்சு கட்டி கிடக்கிற காரணம் என்ன? அதுதான். ஏன்னா அவங்க சுவிசேஷத்தை விசுவாசிக்கல. இப்போ புத்தாண்டு புது வாக்கு தத்துவம் அது இதுன்னு சொல்லிட்டு தங்களுக்கு லாபகரமான காரியங்களை, உலக காரியங்களை விரும்பி அதுக்கு நேராக தான் நடத்தப்படுறாங்களே தவிர சத்தியத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் அவங்க நடத்தப்படுறது இல்லை. ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் உலகத்தில் இருக்குது. ஏன்னா அவங்க பொக்கிஷம் இங்கே சேர்த்து வைக்கணும்னு பார்க்குறாங்க. அது பூச்சியும் துருவும் அரிச்சிருன்றார் ஏசப்பா. அப்புறம் மார்க்கு 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஏசப்பா தெளிவாக சொல்லியிருக்காரு, நம்மளும் நிறைய தடவை இது பார்த்துருக்கோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இப்போ ஞானஸ்தானம் எப்படி படணும்? 100% ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சு பாவ வாழ்க்கையை வெறுத்து புது மனுஷனாகணுன்ற உணர்வோட ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கலான்னா என்னது? ஆட்டோமேட்டிக்காக அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்ட ஆயிற்றுன்னு வரும் இன்னொரு வசனத்தில். அப்போது விசுவாசிக்கிற, இப்போ சர்ச்சுக்கு போகிறவங்கள யார் நீங்கன்னு கேட்டால் ஐ பிலீவர்னு வாங்க, விசுவாசிகள் வாங்கன்னு வாங்க. யார் விசுவாசிகள்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். மத்தேயு 10:8 ஏசப்பா சொல்றாரு, பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தரை சொஸ்தப்படுத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இதான் ஏசப்போட கட்டளை. அது மத்தேயு 28 பார்க்குறோம். 28, 18, 19. சகல ஜாதியிலும் சீசனாக்கி, அதாவது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்போ ஏசப்பாக்க என்ன கட்டளை போட்டிருக்காரு? என்ன உபதேசம் பண்ணோம்? அவர் கட்டளையிட்டது தான். பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்துவங்களோ சரித்திரமோ கிடையாது. அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே தவிர நம்ம கீழ்ப்படிய வேண்டியது இயேசுவோட வார்த்தைகள். அதுதான் சத்தியம், அதுதான் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும். அதனால தான் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ண வேண்டியதும் அதுதான், நம்ம கீழ்ப்படிய வேண்டியதும் அதுதான். ஏன்னா அந்த சத்தியம்தான் விடுதலை தரும். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மத்தேயு 6:63 தான் இருக்கும். யோவான் 6:63. ஆமாம். இப்போ மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றுக்கும் உதவாது. பழைய ஏற்பாட்டு மாம்சங்கள்லாம் ஒன்றுத்துக்கும் உதவ. 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்போ இயேசு சொன்ன வார்த்தைகள் தான் ஒருத்தனுக்கு ஆவியும் ஜீவனும். அதுதான் ஒருத்தனை உயிர்ப்பிக்கும், அதுதான் விடுதலை தரும். பழைய ஏற்பாட்டு ஒன்றுக்கும் உதவாது. ஆமாம். இது மத்தேயு 18:6. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். அப்போ சிறியர்னா சீஷன், இயேசுவோட வார்த்தையை கீழ்ப்படுகிறவங்க தான். இயேசுவின் நாமத்தால் மற்றவங்களுக்கு விடுதலை கொடுக்குறவன் தான் விசுவாசி. அவங்களுக்கு இடரல் கொடுக்குறவனுக்கு அவனுடைய விஷயம் ரொம்ப இதுவாக இருக்கும். அவன் அதாவது எந்திர கல்லை கட்டி அமிழ்க்கிறது அவனுக்கு நலமாக இருக்கும். ஆமாம், செத்து போகிறது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர. ஏன்னா இடரல் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்போது சீஷர்கிட்ட கவனமாக இருக்கணும். அடுத்து மத்தேயு 17:20.
அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறம்பே போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா மெய்யாகவேன்னு சில இடத்துல தான் சொல்லியிருப்பாரு. நம்ம வசனம் கேட்டிருப்போம், தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு, உங்களால் ஆகாததும் ஒன்றும் இல்லைன்ற. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு அவ்வளோ அதிகாரமும் இது அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அதை விசுவாசிக்கிறவன் பயன்படுத்தணும். உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி. அப்போ ஏசப்பா சொல்லியிருக்காரு, தன்னை விசுவாசிக்கிறவன் இந்த கிரிகளை செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரிகளை செய்வான். ஆமா, அப்போ அல்டிமேட்டா தேவைன்றது என்னது, உறுதியான விசுவாசம். ஏன்னா ஏசப்பா வரப்ப நான் விசுவாசத்தை காண்பேனோன்றார். அப்போ அந்த காண்கிற விசுவாசம் எப்படின்னா, விசுவாச குலைச்சல் நிறைய இருக்கும், அதுல எல்லாமே நிலைச்சு நிக்கணும். நிலைச்சு நிக்கிறவன் பேரு தான் சீஷன். ஆம். அடுத்தது மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். இப்போ ஜெபம் எதுக்கு கேட்கப்படாமல் இருக்குது? அவிசுவாசமாகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் கேட்டால் அங்கே விஷயம் நடக்காது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் கண்டிப்பாக பெறுவீர்கள்ன்றார். ஆமாம். அடுத்தது மத்தேயு 21:31. ஏசப்பா ஒரு அவமா சொல்றாரு, இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமானாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. அப்போ விசுவாசத்துக்கு முன்னாடி என்ன வேணும்? ஒரு மனஸ்தாபம். இப்போ ஒரு புது ஆத்மா வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன? மனஸ்தாபம், அந்த உணர்வு இருக்கணும். ஆமாம், அந்த உள்ளம் உடைக்கப்படுது. இப்போ நிறைய பேர் பிஸ்னஸில் லாஸு இப்படிலாம் ஆனாதான் ஏசப்பாட்டே வராங்க. எல்லாம் சுகபோகமாக இருந்தால் இன்னும் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அதனால தான் சில அடிகள் அடிக்கப்படுது, அப்போ தான் வராங்க. ஆமாம், அதனால் மனஸ்தாபப்படணும். மனஸ்தாபப்படுறப்ப என்ன ஆகுது? விசுவாசிக்க வாய்ப்பு வருது. ஆமாம், ஏன்னா வேற எந்த ஹோப்பும் கிடையாது. அடுத்தது தற்கொலை இப்படி தான் இருக்குது. அப்போது ஒரே வழி இயேசுன்னு தெரிஞ்சுட்டு வராங்க. ஆமாம். அடுத்தது மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. அப்போ விசுவாசத்தை விடுறது எப்படி? அதாவது நியாயப்பிரமாணத்தில் விசுவாசம் இருக்கு. அப்போ அந்த பரிசேயரையும் இதுவும் அதையும் கவனிக்கல. ஏசப்போட வார்த்தையில இருக்க விசுவாசத்தையும் விட்டாங்க. நியாயப்பிரமாணத்திலையும் கற்பித்திருக்கிறது அதுதான் பேசிக். இப்போ பழைய ஏற்பாடாலும் புதிய ஏற்பாடாலும் வேண்டியது என்னது? ஆபிரகாம் காலம் முதல் தேவை விசுவாசம். விசுவாசத்தினால தான் யார் நீதிமானாக்கப்பட்டான்? ஆபிரகாம் விசுவாசத்தினால தான் நீதிமானாக்கப்பட்டான். ஆமாம். ஆமாம். அடுத்தது மத்தேயு 27:42. சிலுவையில் ஏசப்பா இருக்கப்ப அந்த கல்லர்கள் சொல்றாங்க, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறப்ப கூட நிறைய பேர் என்ன, எனக்கு ஃபுல்லாக சரியாகட்டும் அப்போ நான் விசுவாசிக்கிறேன்னு வாங்க. ஏசப்பா சொல்கிறாரு, காணாமல் விசுவாசிக்கிறவன் தான்
பாக்கியவான். இவர் தான் உண்மையான இரட்சகர். அதை நீ விசுவாசிக்கணும். முதல்ல இந்த நோய் குணமாகறதுக்கும் கடன் பிரச்சனை விடுதலை ஆகிறதுக்கும் விசுவாசம் அது போயிடும். அது ஒரு உறுதியான சரியான விசுவாசம் கிடையாது. என்னை படைச்ச தெய்வம் இவர் தான், இவரால் தான் விடுதலை, அதை நம்ம உயிர்த்து உணரணும். அதுதான் விசுவாசம். அப்போ தான் இறங்கி வரட்டும், அப்போது இவனை விசுவாசிப்போம். இப்போ ஹாஸ்பிட்டலில் நடக்கிற அதே குத்து தான். ஆமாம், சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ள வரணும்னா பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவன். நான் இது நடக்கட்டும் பார்க்குறேன், இது வந்தால் பார்க்குறேன், இந்த விஷயம் நடந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது ஒப்பேறாது. ஆமாம். யோவான் 20:29. இப்போ தோமா கிட்ட சொல்கிறாரு 27, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாக இரு. ஆனால் தோமா தான் நமக்கு இங்கே இது பண்ணார். நான் கண்டதுனால அல்ல, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். ஆமாம், அதாவது 29, யோவான் 20:29. இயேசு 31 போட்டிருக்கு, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது சுவிசேஷம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? இயேசு தான் உண்மையான தெய்வம்னு விசுவாசிக்கவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினால விசுவாசிக்கிற யாருக்கும் என்ன கிடைக்குது? ஆமாம், நித்திய ஜீவன் கிடைக்குது. ஆமாம், இதுக்காக தான் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆவியாயும் ஜீவனாக இருக்கிற வசனம் எதுக்கு? நமக்கு யுகாயுக காலமாக நம்ம மகிழ்ச்சியாக நம்மளை படைச்ச தெய்வத்தோட நித்திய மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு. ஆமாம். அடுத்தது மத்தேயு 12:44. இப்போ விசுவாசிக்கிறவங்க, விடுதலை பெற்றவங்க ஏசப்பாக்குள்ள வளரலைன்னா என்ன ஆகுது? அவனுடைய முன்னிலைமை, ஆமாம், அவரோட பின்னிலைமை முன்னிலைமையோட ரொம்ப மோசமாயிடும். இது ரொம்ப குரூஷியல் பீரியட். இது சீஷர்களும் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு விடுதலை பண்ணாலும் ஒரு ஃபாலோஅப் வச்சுக்கணுன்றது இதுக்கு தான். அசுத்தாவி ஒரு மனுஷனை 43 அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு வெறுமையாகவும், இப்போ வீடு வெறுமையாக இருக்குது. விடுதலையாக்கப்பட்டால் என்ன பண்ணோம்? ஏசப்பாவை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். இவ்வளோ நாள் அறியாமல் இருந்தோம், இன்னும் அந்த அறியாமையிலும் வெறுமையிலும் இருக்கக்கூடாது. அந்த வெறுமையாக இருக்க இருதயத்தை இயேசுவால் நிரப்பணும், சத்தியத்தால் நிரப்பணும். நிறைய பேர் சத்தியத்தை தெரிஞ்சு அப்படியே வண்டி ஓட்டுவாங்க, வேத வசனம் படிக்க மாட்டாங்க, சத்தியத்தின்படி நடக்க மாட்டாங்க. அதனால் இப்போ என்ன ஆகுது? வெறுமையாக வருது. வெறுமையாக இருப்ப பிசாசு சும்மாட மாட்டான். அது ஜோடிக்கப்பட்டு இருக்கிறத கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். இது ரொம்ப மோசம். அப்போ என்ன பண்ணோம்? இருதயத்தை வெறுமையாக வச்சுக்கூடாது. சீஷர்களுக்கு வர பெரிய ஒரு இடரில் தான் நம்ம எதில் சந்தோஷமாக இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏசப்பாக்குள்ளே நம்ம எப்போ என்கேஜ் பண்ணி இருக்கணும். அதாவது நம்ம உள்ளம் வெறுமையாச்சுன்னா சினிமா பாட்டில் மாம்சம் தேடும். ஏசப்பாக்குள்ள மகிழ்ச்சியாக ஒருத்தர் இருக்க தெரிலனா கண்டிப்பாக பாவத்துக்கு அடிமையாகும். ஏசப்பாக்குள்ள தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்க வச்சுக்க தெரியணும். சத்தியத்தில், நன்மையில், உண்மையில் அவன் என்கேஜ் பண்ணி ஏசப்பாவோட அந்த தொடர்பில் எப்போவுமே இருக்கணும். விட்டுருச்சுன்னா உலகத்தை தேட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆத்மாவோட ஸ்டேச்சரே அப்படி தான், எதோட சாருதோ அதன்படி போயிடும். அப்போது ஒரு சீஷனோட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளை போர் அடிக்க வச்சுக்கூடாது. ஓப்பனாக சொல்லணும்னா அப்படி தான்.
போர் அடிக்க வச்சுட்டோன்னா சாத்தான் அழகாக பிடிச்சிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய சீஷர்கள் இடுற காரியம் இதுதான். ஏசப்பாக்குள்ள சந்தோஷத்தை தேட தெரியல. சத்தியத்தை படித்து அதில் எப்படி நடக்கலாம், எப்படி நம்ம அடுத்த இது பண்ணலாம், அதை யோசிக்காமல் வெறுமையாக வச்சுட்டாங்கன்னா வேற விஷயம் போயிடும். நிறைய பேர் விழுற காரியம் தான். அதனால் எப்போவுமே ஏசப்பாவோட நம்ம இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணோம். ஆமாம், கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். அது மாதிரி நம்மளை அக்குப்பை பண்ணிக்கணும். அப்போ தான் இடராமல் இருப்போம். நிறைய பேர் இடற காரியம் தான். ஆமாம். அடுத்தது லூக்கா 16:16. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அப்போ நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எது வரைக்கும்? யோவான் ஸ்நானகன் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா எப்படி வழங்கி வருது? சுவிசேஷமாய் வழங்கி வருது. அப்போ இன்னும் அதெல்லாம் இருக்கு, அதுவும் வேணும் இதுவும் வேணும்னா பழைய ரசம் புதிய உடன்படிக்கைக்கு ஒவ்வாது. அப்போ அதுக்கப்புறமா எப்படி சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஏசப்பா இது மார்க் 1:15 என்ன சொல்றாரு? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இப்போ நிறைய சர்ச்சாளங்க எல்லாருமே இடறி கிடக்கிறது எது? 2 ரசத்தையும் உள்ள வச்சிருக்கனால தான், அதோட ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கறதுனால தான் விழறதே. ஆனால் உண்மைக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் இப்படின்னு பின்னாடி போகிறனால தான் சுவிசேஷத்தோடைய முத்தாகிய நித்திய ஜீவனை அவங்க இன்னும் கண்டுகொள்ளாமல் இருக்காங்க. விஷயம் அதுதான். ஆமாம், மெயினாக நம்ம மெனக்கெடணும். மெனக்கெட்டால் தான் உண்மையான சீஷனாக இருக்க முடியும். சோம்பலுக்கும் சுயத்துக்கும் உணர்வில்லாத நிலைக்கும் இடம் கொடுத்தோம்னா அதான் ஒரு இது வரும், அந்த ப்ராவர்ப் மாதிரி சாத்தான் திரும்ப எடுத்துக்குவான். நிறைய சீஷர்கள் இடற காரணம் என்ன? சோம்பலும் சுயமும் உணர்வில்லாத நிலையும். இந்த 3 இருக்கிறப்ப பேக் டு த கேட்டு தான். ஆமாம். அப்போது மெனக்கெட்டு ஏசப்பான்னா புறப்பட்டு போனோம், ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னா மெனக்கெட்டு போய் பண்ணணும். எல்லாம் தெரியும், ஆனால் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படியே இருப்பேன்னா கொஞ்ச நாள் இருக்கலாம், அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. ஆமாம். ஏசப்பா தர சமாதானத்தை எப்போ வச்சுக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறப்ப நித்திய ஜீவனுக்கு நம்ம இன்னும் பெருகும். ஆமாம். அடுத்தது எபிரேயர் 12:5. இடறலுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம யார் மேலே ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஏசப்பா மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது துன்பம் எல்லாமே, அதாவது ஏசப்பா சொல்கிறார் 16:33 இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இப்போ பார்த்தோம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளணும்னா என்ன ஆகும்? அந்த உலக பிரச்சனை நம்ம தலைக்கு மேலே ஏறி உட்காரும். புரியுதுங்களா? அப்போ என்ன நினைக்கணும்? அவர் எபிரேயர் 12:2 அழகாக இருக்குது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இறங்கி வரணும்னு எந்த அவசியம் கிடையாது. இப்போ பிரதர் சொன்ன மாதிரி பாவத்தின் சாயலை ஏற்றுக்கொண்டு அவ்வளோ பெரிய அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அதை நினைக்கிறப்ப நம்மளோட பாடுகள்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமா வச்சுட்டு நம்ம புறப்பட்டு போகாமலோ அவர் சொன்னதை செய்யாமலோ இருக்க நொண்டி சாக்கு சொல்லக்கூடாது. சர்வ வல்லமில்ல தெய்வமே என்ன பண்ணிட்டு அவர் அந்த மகிமையை உதாசீனப்படுத்தி அவமானத்தை அவர் வாண்டடாக ஏற்றுக்கொண்டார். நம்மளை எடுத்துக்கணும்ன்ட்டு நம்ம உட்காந்து ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா வேலைக்காக. ஆமாம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள்.
ஓகேவா? ஏசப்பா எதை நினச்சிக்க சொல்கிறாரு? அவரே நினச்சிக்க சொல்கிறாரு. நான் எல்லாத்தையும் சகிச்சு ஜெயம் கொண்டல, என்னை பார்த்து நீயும் பண்ணு. அவர் அப்படியே எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்டியிருக்கார். இன்னொன்று வந்து நினச்சிக்கொள்ள சொல்லியிருக்காரு. யார்? லோத்தின் மனைவியை. இதில் லூக்கா 17:32 சொல்கிறாரு, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். கணவன் மூலமாக மனைவி ஈஸியாக அந்த சோதாம் குமார கட்டிலேருந்து அழகாக போகிறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தனால என்னாச்சு? போயிடுச்சு. இப்போ அதான் அந்த கணவன் மனைவி ஒன்றுன்றதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நோவாவோட மனைவி அப்படி தான். ஆமாம், அழகாக அதோட ரட்சிப்பு அவங்கள வந்துடுது. யோபுக்கும் அப்படி தான். அதுவும் மனைவியை கொஞ்சம் பொல்லாத மனைவி யோபுக்கு, போய் சாகு. ஆமாம், இப்படி சொரிஞ்சு நாத்தடிக்குது, நீ தேவனை தூஷிச்சு போய் செத்துருந்துச்சு. அப்படிப்பட்ட மனைவி கூட ஏசப்பா அதே மனைவி தான் திரும்ப ஆசீர்வதிச்சு எல்லா சொத்தும் எல்லாம் வந்துடுது. ஆமாம். ஆமாம், அதே மாதிரி தான் லோத்துக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், அழகாக லோத்தின் மனைவியும் அதே இதுபடி எஸ்கேப் ஆனாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க? உலகத்தை திரும்பி பார்த்துட்டாங்க. ஐயோ, என்னோட நெக்லஸ்லாம் அங்கேயே இருக்கே, நான் விட்டுட்டு வந்துட்டேனேன்னு திரும்பி பார்த்துருப்பாங்க. மேபி உலகத்தை திரும்பி பார்த்தா ரட்சிப்பு போகும். இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஏசப்பாவே சொல்கிறாரு லூக்கா 17:32, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், உலகத்தை மட்டும் திரும்பி பார்க்காத. 17:32. ஆமாம். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். லூக்கா 17:32. ஆமாம். அடுத்தது சீஷர்கள் நம்ம ஏசப்பா சிக்ஷிக்கிறப்ப அதை வந்து அன்பாக ஏற்றுட்டு நம்மளை திருத்து பார்க்கணும். அதை வந்து ஒரு தண்டனையாக நம்ம நினச்சி சோர்ந்து போகக்கூடாது. ஆமாம், அதனால தான் உங்கள் இது பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. பாவத்துக்கு ஏதுவான காரியங்கள் வரப்ப ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, நான் அந்த பாவத்தை நான் எதிர்த்து நிற்பேன்ற அந்த அளவுக்கு வைராக்கியம் இன்னும் வரலன்றார் பவுல். நிறைய சீஷர்களோட நிலைமை அப்படி தான். முடியறத பண்ணுவோம், முடியாததை அப்படியே ஓட்டுவோம். அப்படி கிடையாது. ரத்தம் சிந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் நிலைச்சி நிற்கலைன்றார். என்ன வந்தாலும், எவ்வளோ இடர்கள் வந்தாலும் இயேசுவோட வார்த்தைக்கு நான் நிற்பேன்ற அந்த உறுதி வேணும். அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அதான் எபிரேயர் 12:4, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அடுத்தது வருது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அத்தனை பேரும் புத்திரர் ஆயாச்சு. ஆனால் அவரை எண்ணி நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சிட்சையை சகிக்கணும். சில சிட்சை வந்தால் தான் நம்ம, அதாவது எந்த பழியும் உப்பினால் ஒப்பிடப்படும். பொண்ணு வந்து எப்படி தூய்மையாக்கும்? நெருப்பில். அப்போது நம்ம நிற்கணும். ஐயோ எனக்கு பாடுகள் வேணான்னு ஓடிடக்கூடாது. சிச்சிக்கிறப்ப சதிக்கித்தா அவர் வந்து நம்மளை எப்படி நடத்துகிறாராம்? பிள்ளைகளை போல புத்திரர். அப்போ தான் புத்திரராக நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சைகள் உங்களுக்கும் கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராக இல்லாமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? உலக தகப்பன் மாதிரி நம்மளை சிச்சிக்கிறப்ப நம்ம பயந்து ஒழுங்காக இருக்கும். அப்போது சர்வத்தையும் படைத்த அவர் சிச்சிக்கிறப்ப அவ்வளோ மனமாற்றம் நம்ம காட்டணும். ஆமாம், ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்கணுமோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் இன்னைக்கு சத்தியம். அப்போது பழைய ரசமாகிய நியாயப்பிரமாண கட்டுகள் இருந்து விலகி இயேசுவோட வார்த்தைக்கு 100% கீழ்ப்படுகிறப்ப இயேசப்பாவோட புத்திரராக இருப்போம், நித்திய ஜீவனை பெறுவோம்.
ஆமாம் ஆமாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். ஓகே.